எதுக்கு தப்பிச்சு வந்தார்? இல்லை, சில பேர் இப்படி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படின்னா இந்திய அரசாங்கம் அதன் மீது பதில் சொல்லியிருக்கணும், அல்லது சீன அரசாங்கம் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கணும், அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரெடிபிள் ஜேர்னலிஸ்ட் யாராவது இதை ரைஸ் பண்ணியிருக்கணும். இது எதுவும் இல்லாமல் வர்றதை நீங்கள் எந்த கேட்டகரியில் சேர்ப்பீங்க? வர 1000 பேசுவார், அதுக்கு அவர் பாலிட்டிக்ஸுக்காக பேசுகிறதில்ல. நீங்கள் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பேசியிருக்கோம், பிஎம்ஓ பேசியிருப்பாங்க. நான் கிரெடிபிளாக எந்த பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு? ஆர்கனைசரில் இது சம்மந்தமாக ஆர்கனைசர் ஒரு கிரெடிபிள் பத்திரிகைன்னு நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் நரேந்திர மோடி தமிழருக்கு ஆதரவானார்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? பொதுவாக அவர் உலக அளவில் திருக்குறளை பேசினார், அதை பேசினார், இதை பேசினார். இப்போ நேற்று என்ன பேசியிருக்காரு? பீகாரிகளை தமிழர்கள் துன்புறுத்துகிறார்கள். திமுக அரசு நடைபெறக்கூடிய தமிழ்நாட்டில் அது எதுவோ, நீங்கள் திமுக அரசு நடைபெறக்கூடிய தமிழ்நாட்டில் சரி, அப்படி நடந்துச்சா? உங்களுக்கு அப்படி ஒரு சம்பவம் ஏதாவது தெரிஞ்சுதா? பூரி ஜெகநாதர் கோயில் சாவி தமிழ்நாட்டில் இருந்துச்சா? அல்லது பாண்டியன் ஒடிசாவை ஆள போனாரா? தமிழர்களை வழக்கமாக அவர் மீது இருக்கக்கூடிய வன்மத்தை காட்டுகிறார், ஓட்டு கிடைக்குங்கிறதுக்காக சொல்கிறார். எனவே ஏதாவது பாலிட்டிக்ஸுக்காக அவங்க எழுதுவாங்க. அவங்களுக்கு தேசம் அல்லது எத்திக்ஸு இதை பற்றியெல்லாம் எந்த காலத்துலேயும் கவலை கிடையாது. யூ கேன் டேக் இட் ஃப்ரம் மீ. எந்த காலத்துலேயும் அவங்களுக்கு கவலை கிடையாது.